ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போனால் ராகி மாவை வச்சு சூப்பராக ஒரு ராகி பிஸ்கட் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பிஸ்கை வச்சு நல்லா ரெண்டுத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுங்க. இப்போ ராகி மாவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு மூடி போட்டு நல்லா ஹீட் பண்ணிங்க. அதுக்குள்ள நம்ம பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இது ஓரெல்லாம் கிராக்காக இருந்தால் அது மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் அழகா. உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வச்சுக்கோங்க. எந்த தட்டில் செய்கிறீங்களோ அந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கட்டை ஒவ்வொன்றா அப்படி அடுக்கி வச்சுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிஸ்கட்டு. இங்கே பாருங்க ராகி பிஸ்கட் சூப்பர். இங்கே பாருங்க நல்லா பின்னாடி கிறிஸ்பியாக நல்லா இருக்கு பாருங்க. டேஸ்ட் பார்த்துடலாமா? ராகி பிஸ்கட் சூப்பர். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மாவோட வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சீங்க. சாயந்தரம் நேரத்துல பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்தா எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க.